பேசிட்டே இருக்கேன். நீங்க you should listen to me. சார், நான் உங்க பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அவன் ரொம்ப பண்றானா? அவனை அடிச்சு சாக வச்சிடலாம். ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க? What is happening? Are you out of your mind? What is this? You're crazy. No, stop it. வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? மாமா என்ன சொன்னாரு? நிறைய விஜயண்ணா நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு, ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். I feel very happy today because he's a cutest man. He's so beautiful. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவர் நல்ல ஆட்சி நல்லா பண்றாரு. நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? தமிழ்நாடு ஒரு நாடு மாதிரியா இருக்கு. ஒரு ரேப் கேஸுக்கு பேசுறது இல்ல, ஒரு ஆணவ கொலைக்கு பத்தி பேசுறது இல்ல. ஊர்ல அவ்வளோ கேசஸ் வந்துட்டு மக்களை கொல்றாங்க, மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட வீட்டை இடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. ஆன்லைன்ல பெண்களை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாங்க. அந்த நாடு நாடாவாடா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? மக்களை என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். எங்க தலைவர் போப்புல் கட்சி சட்டையில சும்மா சூப்பரா வந்திருக்காரு. வெரி சூப்பர் டிவி தலைவா வாழ்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? எல்லாரும் மத்தியில வந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒருத்தருக்கும் நின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பெருசா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. அவரு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காலையில சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட கத்துவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அங்க எதுவுமே இல்ல. சோ அதனால அவங்க எது சொன்னாலும் கத்ததான் செய்வாங்க. சரியான லூசு கூடமா, லூசு கூட. அவங்க கிட்ட நீ போயிட்டு பிரச்சாரம் பண்ண என்ன, காலையில சாப்பிட்டேன்னு சொன்ன என்ன, தூங்கி ஏந்து இப்பதான் வந்தேன்னு சொன்னா என்ன? இப்போ நீ எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க, நல்லா கத்துறானுங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. செம்மையா
செம்மையா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூஞ்ச பார்க்கும்போது தாங்க முடியலனால. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, வேற லெவல், செம்ம கியூட். பா இப்படி எடுத்து வச்சதே பா செம்மையா இருந்தது. அமுகு டுமுகு அமால் டுமால். அவர் என்ன செய்ய பார்க்கவே இல்ல. யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் சிஎம் அடிச்சுக்கவே முடியாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு. தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி தளபதி 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 எங்கள் முதல்வரே ஸ்வீஸ்ல வந்திருக்கிறார். எப்ப ஜனநாயகம் வருதோ அப்ப தியேட்டர் தடிக்க வருதோம். இந்த சீஃப் மினிஸ்டர் டைட்டில் காட்டணும். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன்? உங்க தங்கச்சி வித்யா உயிரோட இருந்திருந்து அவங்களோட குழந்தை இறந்துருந்தா, இந்த கூட்டத்துல இருந்து உங்க தங்கச்சியோட குழந்தை இறந்துருந்தா, இதே மாதிரிதான் ஸ்டேஜ் போட்டு மேடை ஏறி எப்படியாவது கொத்து பரோட்டா போட்டு விட்டுருங்க, திமுகவை செஞ்சு விட்டுருங்க, இப்படிதான் கேட்பீங்களா அங்கிள்? அதான் இரங்கலா? நான் கேக்குறேன். என்ன போய் ஓடி ஒளிஞ்சிட்டான், வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியான்னு கேக்குறீங்களே அங்கிள். உங்களுக்கு கால் இருந்தா என்ன வேணா ஆடுவீங்களா அங்கிள்? டிசம்பர் 27 60 நாள்ல உங்க தங்கச்சி குழந்தை இறந்தோன்னு இப்படிதான் ஸ்டேஜ் ஏறி ஆடுனீங்களா? என்ன எழுதி கொடுத்துட்டா தமிழ்நாட்டை 50 ஆண்டுக்கு நீங்க சாகுற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன். அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும். பாவம். நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக தான் சரித்திரம். மாமா மாமா தெரியலையா மாமா? தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எதுக்கு அழறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். ஹாய், வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் டிவி கேஸ் ஹசியாக்கா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நொடிக்கிறான், எங்களை ஆக்வர்டா பேசுறான். பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை. சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாசம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழிச்சு தான் பேச முடியுமா? அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு நேரடி தொடர்பு என எஃப்ஐஆர் தகவல். விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முதலமைச்சர் என்ன மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சரா வந்திருக்கிறாரா? ஒழிப்போருக்காக நல்லா சிறை போனவனாலாம். ஜனநாயகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும், கேள்வி கேட்க தான் செய்வோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் கொடுத்திருக்கின்றது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். உங்களுடைய பத்திரிகை செய்தியிலே கொடுத்திருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்பதான் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே அரசு கொள்ள வேண்டும்.
அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகியா இருக்கும் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் புலப்பட்ட புழுத்த வேலையெல்லாம் இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். மக்களுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் முதல்வர் விஜய் வந்து நிப்பாருன்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமா தேடி பார்த்ததுக்கு ஆளையே காணும். வீட்டுல இடிக்கிறாங்கன்னா தான் வீடு இடிச்சா எப்படின்னா இருக்கும், அத பத்தி பேசுங்க. நாங்க எதுக்கு நான் வர வச்சோம்? 40 வருஷமா நான் இருந்திருக்கோம், இந்த மாதிரி யாருமே இங்க பண்ணவே இல்ல. 50 வருஷமா வீட்டு வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் அவங்க செலுத்திட்டு வந்திருக்காங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். பட்டா இல்லாதெல்லாம் பட்டாதாரன் சொன்னீங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்கண்ணா உடைக்கிறாங்க. பொண்ணை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இந்த பிள்ளைகளை படிக்க கூட வைக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது? இடமும் இல்லாம நல்லா எங்க போய் நாங்க வாழ்றது? இப்பெல்லாம் ஒரு செங்கல் வாங்க முடியுமா, ஒரு மண்ணு வாங்க முடியுமா? விக்கிற விலைக்கு நாங்க வேற வழியில சாவறதவரை எங்களுக்கு வேற முடிவு தெரியாது. ஒண்ணு இல்லம்மா, பிள்ளைங்க ஓட்டு போட சொன்னானுங்களே, அத்தனை பேரையும் கூட்டுக்கிட்டு தலைமைச் செயலகம் போயிடுங்க. அங்க போயிட்டு அங்க பஞ்சாயத்து வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான். 41 குடும்பம் ஏன் குடும்பங்க, ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க, திமுக குடும்பம் இல்ல. ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப ஆட்சி பொறுப்புல ஏற்று கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. இது வரைக்கும் அவரு கவின் ஆணவ படுகொலை பத்தி பேசவே இல்லை. அவருடைய மாநாட்டிலேயே பேசுவாரு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அங்க மாநாட்டுல அதை பத்தி பேசாம, கண்டிக்காம வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் பேட்ல எழுதி போடுறது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு அவங்களும் சமூக நீதினு பேசி வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி இந்த மக்களுக்கு கொடுக்கறாங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சு. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதே போல சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம். இந்த இதுல இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு, நாங்க வந்தப்போ அதெல்லாம் இல்ல, நாங்க அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்றவங்க இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து என்ன பேசுறாங்க? வெறும் மௌனம் மட்டும்தான் அவங்க சைட்ல இருந்து வருது தவிர இதுக்கு எதிரான ஒரு கண்டன குரலை எழுப்புறது இல்ல. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு.